20 வருஷமாக இருக்கிறவங்க. 20 வருஷமாக இங்கே இருக்கீங்க. என்ன தொழில் பண்ணுறீங்க? மீன் தான் தூக்குறோம். கூட தூக்குறதா? நல்லா போகுதா எப்படி? போகுது. வேற சொல்லணுமா உங்களுக்கு? 1000 ரூபா 1500 2000 போகுது மீன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஒரு நாளைக்கு 600 700 சம்பாதிப்பீங்க. ஓடி சார் நாச்சு ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா இப்போ மாதம் கணக்கில் வாங்க பார்த்தீங்கன்னா 50,000 60,000 தாண்டி போகிறீங்களே. அதே நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறவங்க அவ்வளோ வாங்க மாட்டீங்கன்னா நீங்கள் தான் வாங்குறீங்க. பெருமையாக இருங்க. அவ்வளோதான். எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். டைட்டாக இருங்க. குட் மார்னிங் கைஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. சென்னை பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் தீபன். சென்னை பிளாகர்னால் அவர் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூடியூப்பில் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவரோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் அவரை தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4:40 மார்னிங் 4:40 அண்ட் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தட் காலையில் சீக்கிரமாக போய் ஒரு பிளாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தட் 4:40க்கெலாம் கிளம்பிட்டு இன்றைக்கி அவர் 5 மணிக்கு நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ தட் ஸ்டே டியூன் கைஸ். அண்ட் பாருங்கள், உங்களுக்கு இந்த பிளாக் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட் டைம் கொலாப் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் தீபன், தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. தீபன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணியிருந்தார், வாங்க ப்ரோ நம்ம கொலாப் பண்ணலான்னு. ரொம்ப 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 தேங்க்ஸ் தீபன். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் நான் ஒரு 8500 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன். என்னை அவர் கூப்பிட்டதே எனக்கு ஒரு பெருமை. அண்ட் அவர் கூப்பிட்டதுக்காக நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். அண்ட் பாருங்கள், ஸ்டே டியூன்ட். தீபன் எங்கே இருக்கீங்க? எங்கே தீபன்? ஆமாம் ஆமாம். ஒரு நிமிஷம் அஜில வந்துடுறேன். ஒரே வாங்க வாங்க வாங்க, கீழே வெயிட் பண்ணுறேன். வாங்க. தீபன்ட்டு இப்போ தான் நான் பேசினோம். வந்துட்டு இருக்காரு, அவர் கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ தட் இன்னும் 5-10 மினிட்ஸ் ஆகும். ஸோ தட் நான் கீழே வெயிட் பண்ணியிருக்கேன் அவர் வீட்டுக்கு கீழே. அண்ட் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் அவரை நான் மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட் டைம் கொலாப்னால கொஞ்சம் த்ரில்லாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இப்படி பண்ணும் என்னன்னே தெரியல எனக்கு. ஸோ தட் ஜஸ்ட் தப்பாக இருந்தால் சாரி கைஸ். அண்ட் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசிமேடு ஃபிஷிங் ஹார்பரில் இருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ஸ்பெஷலான பர்சன் பார்க்க போகிறோன்னு. அண்ட் எல்லாமே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கார். எனக்கு அவர் ஃபேஸே காமிக்க மாட்டேங்கிறாரு. அண்டு அவர் ரொம்ப வந்ததுலேருந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நானும் இன்ட்ரோ கேட்டுக்கிட்டே இருக்கேன், பாஸ் ஒரு இன்ட்ரோ கொடுங்கன்னு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். அண்டு மிஸ்டர் சென்னை பிளாகர் இவர் தான் அவர். ஹாய் எவ்ரி ஒன், சரத் பாலசுப்ரமணியன் தீவிரமான ஃபேன். நான் உண்மையாலுமே சொல்கிறேன். அவருடைய இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நான் தீவிரமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே வந்து இயல்பான, ரொம்பவே வந்து கேஷுவலான, ரெண்டு ஒன்று தான், இயல்பு கேஷுவலான ஒன்று தானே. ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்கான ஒரு யூடியூபர். கண்டிப்பாக வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருங்க. இவர் தான் சென்னை பிளாகர். பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாமே இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த தமிழ் பார்த்தீங்கன்னா அப்படியே 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 தட்டி எடுப்பார். அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக அழகாக பேசுவார். அண்ட் ஒரு ஸ்கிரிப்டட் இல்லாமல் ஒரு அழகாக பேசுவார். அதை பார்த்து தான் நான் ஃபேன் ஆனேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் தான் என்னை வந்து இந்த கொலாப் கூப்பிட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனசு இருக்கணும். அண்ட் தேங்க்ஸ் சென்னை பிளாகர். அதுக்கெல்லாம் தேங்க்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே வேறு. ஸோ தட் இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் பாருங்கள் கைஸ், ஒரு சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஷூராக உங்களுக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டோட கல்ச்சர் எல்லாமே நிறைய ஐடியா சொல்கிறாரு. ஸோ தட் போக போக இன்னும் பெருசாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் தட். சப்ஸ்கிரைப் டு சரத் பாலசுப்ரமணியன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு போட்டு மேலே நிற்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன போட்டுலாம் கிடையாது. பாருங்கள் இவ்வளோ பெரிய போட்டு. அண்ட் ஒரு பெரிய போட்டு. அண்ட் செம்ம லொக்கேஷனு. இந்த போட் ஆடுதுங்க, எனக்கு பயமாக இருக்குங்க ரொம்ப. அண்டு நான் அந்த போட்டில் ஏறதுக்கே பயந்து தான் ஏறினேன். ஏன்னா அந்த பேமெண்ட்லேருந்து இந்த போட்டுக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சு. விழுந்தோன்னு வச்சுங்க போயிடுவோம். அதனால் பயந்து தான் ஏறினேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு போட்டில் வந்து கடலுக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன் உள்ளே வந்து பார்க்கவா என்னென்ன இருக்குன்னு. அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இத்தனை நாள் இருக்க போகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் செம்மையாக இருக்குது கைஸ். காசிமேடு வாங்க, வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு கூட்டம். காலையில் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டமே
பிஸ்னஸ் மீன் பிடிக்க அந்த ஃபிஷர்மேன் அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியான நேரத்தில் இருக்காங்க. நம்ம நல்லது எல்லாருமே ஐடியில் வேலை பார்த்துட்டு எல்லாம் தூங்கிட்டு இருப்போம். அதான் சான்ஸு சாட்டர்டே சண்டே கிடச்சா எல்லாம் படுத்து தூங்குறது. ஸோ தட் வந்து பாருங்கள், இந்த சைடு வந்தீங்கன்னா காசிமேட்டில் மீன்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய மீனுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏலம் விடுறாங்க மீனை. இட்ஸ் நாட் அபவுட் விற்கிற மாதிரி கிடையாது. 5000, 6000, 5500. இந்த ஃபஸ்ட் டைம் நான் இதான் பார்க்குறேன். ஸோ தட் செம்மையாக இருந்துச்சு. இது வந்து எக்கோ சென்ட்ரு பாவத்தை காட்டும். என்ன காமிக்கும்? பாவம் எத்தனை ஆழம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு காட்டக்கூடிய பொருள் அது. எக்கோ சென்ட்ரு. இது வந்து ஜிபிஎஸ். ஓகே, நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த பொசிஷனில் இருக்கோன்னு காட்டும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனாலும் காமிக்குமா? எவ்வளோ தூரம் போனாலும் காட்டும். ஓகே, அது வந்து ஒயர்லெஸ். ஓகே, நம்ம எதனா ஒரு எமர்ஜென்சி போட்டு எதனா வேலை இல்லை எதனா செய்தி கேட்கணும் மீன் போடுதுன்ட்டு அதெல்லாம் வந்து இதில் தெரியும். கேட்டுக்கலாம். இன்னொரு போட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி மெசேஜ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஆமாம். அப்படியா? மற்றபடி நீங்கள் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவீங்களா நீங்கள்? ஆமாம், எல்லாமே இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு தான் கிளம்புறாங்க. அண்ட் போட்டோடைய இதில் தான் இங்கே ஓம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாமி கும்பிட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பூஜையெல்லாம் இப்போ தான் பண்ணி முடித்தாங்க. நாங்கள் பாருங்கள் ஒரு வண்டி போகுது. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் அதான் ஆங்கர் கைஸ். இது கீழே ஒரு போட்டுக்கு அடியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உள்ளே போக போகிறேன் போட்டுக்கு அடியில். அண்ட் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அடியில் இது இருக்குது. இதுன்னு நான் போயா என்ன இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இது வலை மேலே கட்டி. ஓ, வலையை கட்டி விடுறது. இதெல்லாம் வலை எல்லாமே இதான். குடிக்கிறதுக்கு தண்ணி 10 நாளைக்கு 15 நாளைக்கு இந்த தண்ணி தான். கம்மி தண்ணி அளவாக குடிச்சிருக்கீங்களா இல்லாட்டி இப்படி? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒன்லி குடிக்கிறதுக்கு மட்டும்தான். ஓ, குடிக்கிறதுக்கு மட்டும் தான். டேங்கில் இருக்கிறது சாப்பாடு செய்யறதுக்கு. ஓ, இது டேங்க். இது டேங்க்கு. ஓ, தண்ணி தொட்டி உள்ளே இருக்குது. உள்ளே தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் இந்த மீன் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? வர மீனை அது பாக்ஸ் ஆகிட்டு இருக்காது. இது வந்து இன்ஜின் கரெக்டாக. இன்ஜின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் மாதிரியே இருக்குது. அதில் என்னன்னா அந்த டப்பாவாக இருக்கிறதுலாம் டீசல் டேங்கு தண்ணி. ஓ, எல்லாமே டீசல் டேங்கு தண்ணி டேங்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமி கும்பிட்டு ரொம்ப ரிலீஜியஸாக கிளம்பி போகிறாங்க. ஸோ தட் எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு தான் போகிறாங்க. அண்ட் அது நல்ல கேட்ச் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரே பண்ணி சேஃபான ஜேர்னி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொழிலுமே நம்ம ப்ரே பண்ணுற மாதிரி இந்த தொழிலையும் அவங்க வந்து அவ்வளோ ரிலீஜியஸாக இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் நாங்கள் கிளம்புறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா.
கைஸ் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது இருக்கும் அப்படியே சரியான கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தீபன் சொல்கிறாரு. அண்ட் சரியான க்ரௌடடு, உங்களுக்கு நல்ல மீன் வேணும் அப்படின்னா வந்து வாங்கிட்டு போகலாம். அந்த தீபன் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த காசிமேடு ஃபிஷிங் தமிழ்நாட்டிலே வந்து இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகங்களில் மிக முக்கியமான மிகப்பெரிய துறைமுகம் இது. கிட்டத்தட்ட ஒரு 1500 போட்டு வந்து எப்போவுமே இங்கே வந்து இருக்குது. நான் சொல்கிறது வந்து பெரிய போட்டாக இருக்கட்டும், அப்புறமேட்டு வந்து சின்ன போட்டு, அப்புறம் கட்டுமர போட்டு, இதெல்லாமே சேர்த்து வந்து ஒரு 1500க்கு மேலே வந்து போட் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் இதை நம்பியிருக்காங்க. மீனவருடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமான வாழ்க்கை. கடலுக்கு போனால் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கேற்ற வந்து ஊதியமும் அதுக்கேற்ற அவுட்புட்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ரொம்ப கம்மி தான். அதுதான் உண்மை. ஏன்னா வந்து மீன் விற்பனை அப்படிங்கிறது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வேணால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் பிற மாநிலங்கள் பிற மாவட்டங்கள் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து குறிப்பாக அந்த காசிமேட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து வரக்கூடிய மீன்கள் எல்லாமே வந்து வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்குமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து நம்ம சொல்லணும். முக்கியம் அதாவது நமக்கு ஒரு பெருமையான ஒரு மொமெண்ட் தான் நினைக்கிறோம். அண்ட் காசிமேடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லா மீனுமே கிடைக்குது. அண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே ஐஸ் மேலே போய் அங்கேருந்து கீழே கட்டி போட்டுக்கு போகும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க சென்னை பிளாகரோட லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சவுப்பு டப்பாவை தட்டிட்டு போங்க.